ஏசப்பா யாவரையும் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறவரை இந்த நாளில் கூட ஏசப்பா இப்பட்டையில காலை முதல் பாதுகாத்து கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு சொல்லிருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு சொல்லிருக்கிறவரே சிறுமி ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களுக்கு சொல்லிருக்கிறவரே தொடக்க முதல் முடிவரை நீ தமிழோட கூட ராஜா வழிநடத்தபடியாய் நம்ம ஜபிக்கிறவரே அப்பா. தடைப்பட்ட பிள்ளைகளை விளையாட தடைகளை நீக்கிறாச்சா. ஒவ்வொரு பிள்ளைகளும் துரிதமாக நீங்க கொண்டு வந்து சேருங்க. வந்த பிள்ளைகளை உலக தாவை இந்த கீழ்ப்படி தாவி நீங்க கொடுத்து அப்பா பிள்ளைகள் ஞானத்தோட தாவை சப்பா அமைதியோட உட்கார்ந்து உடைய வார்த்தைகளை உடைய பாடல்களை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாய் ஜபிக்கிறவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்து நீங்க சந்திக்கும்படியாய் நம்ம ஜபிக்கிறவரே அப்பா. உங்களுக்கு சொல்லிருக்கிறவரே இந்த வேலையை சப்பா நம்ம எடுக்கப்படுற ஒவ்வொரு தாவரவரே விண்ணப்பங்களை ராஜா. உங்களுக்கு சொல்லிருக்கிற வேத பாடத்தை சப்பா உடைய பாடல்களை அங்கீகரித்து நீரே எங்களோட கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறவரே ஏசப்பா. தொடக்கம் முடிவரை நீரே பொறுப்பெடுக்க நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தபடியாய் ஜபிக்கிறவரை எல்லாவற்றையும் தாழ்த்து கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீரை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கூட ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்.
மாறுது புள்ளி மீறியது மயிருக்கு வண்ணத்தோகையது மாறுது புள்ளி மீறியது மயிருக்கு வண்ணத்தோகையது சின்ன தங்கைகள் நமக்கழகிருங்கோ வேதம் கட்டும் பாதையில் வாழ்வது தானுங்கோ சின்ன தம்பிகளை நமக்கழகிருங்கோ வேதம் காட்டும் பாதையில் வாழ்வது தானுங்கோ இந்த சிறுவர்களை பற்றி பாதுகாத்துக்கோங்க சப்பா இந்த தீமை வராதபடிக்கு அந்த இது எந்த தீமை அணுகாதபடி பாதுகாத்துக்கோங்க சப்பா இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசிரியர்களாக சப்பா இவங்க கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா சப்பா இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீமை அணுகாதபடிக்கு எந்த நோயும் அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ராஜா ஏசப்பா நீதான் ராஜாப்பா பாதுகாத்துக்கொண்டு ஏசப்பா இந்த நாள் எங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொண்டு நன்றி ராஜா ஏசப்பா இன்னும் வரப்போற நாட்கள்லாம் எங்கள் கூட இருந்து பாதுகாத்து அன்பு கூறுவே அவர் எப்படி பறிச்சாரு, அவருக்கு என்ன பண்ணாங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது எல்லாத்தையும் ரொம்ப அழகா அதோட கதையும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி சின்னதா குட்டியா ஒரு ஸ்டோரி பார்க்கணும். சரியா, ஒரு ஊருக்குள்ள ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. ஒரு அப்பாவும் அம்மாவும். அந்த அப்பாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா ஒரு பையன், மூணாவது ஒரு பையன். அப்போ அந்த அப்பாவுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, மரண தருவாயில இருக்கும்போது அவருக்கு மறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, அவருக்கு முன்னமே தெரிஞ்சிச்சு. நினைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எனக்கு என்ன பண்ணீங்க, ஆறுதல் சொன்னீங்க. அந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி வழியில வரணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணாங்க, நல்லாவே எனக்கு உதவியா இருந்தீங்க. அதனால என்ன பண்ணாரு, உங்களுக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரு பொண்ணுகிட்ட போனாரு. பொண்ணுகிட்ட போனோடனே, மா உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், நீ முதல் பொண்ணுன்றதால உங்களோட அம்மா மாதிரி அம்மாவோட சாயிலே இருப்பீங்க, ஆனாலும் என்ன பண்ணீங்க, நீங்க படிக்கிற விஷயத்துல கீழ்படிக்கிறதுல எல்லாத்துலயுமே நீங்க நல்லா வளர்ந்தீங்க. நாங்க சொல்ற மாதிரி எனக்கு எல்லா பேச்சுக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, கீழ்படிஞ்சு நல்லா வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதல் பொண்ணுக்கு என்ன பண்ணாரு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, ரெண்டாவது பையன்கிட்ட போகாம மூணாவது பையன்கிட்ட போனாங்க. மூணாவது பையன்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, நீங்க கடவுளுக்குள்ள ரொம்பவே விசுவாசமா வளர்ந்தீங்க. காலையில எந்திரிச்சு பைபிள் படிக்கிறது, பைபிள் படிச்சு முடிச்சோடனே ப்ரேயர் பண்றது, அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போய் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு எங்களோட பேரை நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா காப்பாத்துனீங்க. உங்களுக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரு கடந்து போறாரு. மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு, அவங்களோட பொண்ணு பார்த்து சொன்னாரு, மூணாவது வளர்ந்த பையனைய பார்த்து என்ன சொன்னாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அவர் இன்னும் யாரை பார்க்கல, ரெண்டாவது பையனை பார்க்கல. ஏன் ரெண்டாவது பையனை பார்க்கலன்னு தெரியுமா, தெரியாது. ரெண்டாவது பையன் உடனே ஓடி அப்பா அம்மாவையும் பார்த்து பேசுனீங்க,
அக்காவையும் பார்த்து பேசுனீங்க, தம்பியும் பார்த்துட்டு பேசுனீங்க, ஆனா என்னை பார்த்து நீங்க பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையன் கேட்கிறாரு. உடனே அப்பா சொல்றாரு, பா நீங்க செஞ்ச காரியம் எல்லாமே ஒண்ணு கூட நீங்க நான் உங்களை பெருமையா சொல்ற மாதிரியோ இல்ல உங்களை நீங்க கீழ்ப்படியதுல இருந்தாலோ எதுவுமே நீங்க என்ன பண்ணல, உங்களை பத்தி சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா என்ன பண்ண கடந்து போறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், அம்மாவுக்கும் குட் நைட் சொன்னீங்க, அக்காவுக்கும் குட் நைட் சொன்னீங்க, தம்பிக்கும் குட் நைட் சொன்னீங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் நீங்க பாய் பாய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பாய் பாய் சொல்றாரு. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, ஏன்னா அம்மாவும் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஊழியத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எல்லா விதத்துலயும் என்ன பண்ணாங்க, அவங்கள மேன்மைப்படுத்துற மாதிரி ஏசப்பா ஜீவ புஸ்தகத்துல அவங்களோட பேர் எழுதி வைக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை என்ன பண்ணாரு, என்ன பண்ணா, கடனாளியா இருக்கிறான். ஏன் கடனாளியா இருக்கிறான்? ஏசப்பா அவனுக்காக சிலுவையில மறிச்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை விட்டாரு. தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஏசப்பாவுக்கு அவன் என்ன செஞ்சான், ஒண்ணுமே செய்யல. அப்பாவும் அம்மா அக்கா தம்பி என்ன பண்ணாங்க, 4 பேரும் அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான், பாசமா இல்ல. அதனால என்ன சொல்றாங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஏசப்பா அன்பு கூறல அப்படின்னா அன்பு நமக்கு என்னன்னு தெரியுமா? அன்பு என்னன்னு தெரியுமா? நிதிஷ் தெரியுமா? அன்பு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ அவரை திட்டினாலும் சரி, அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆணி 2 கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, தலையில முள் கிரீடமோ சூட்டினாங்க. இது எல்லாத்தையுமே என்ன சாட்டையால அடிச்சாங்க. சாட்டையால அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மாட்டு வண்டியில போறாங்கன்னா அந்த மாடு வேகமானவர்கள்லாம் சாட்டையில அடிப்பாங்க. அந்த சாட்டை வேற. இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காரங்களாம் வருவாங்கல்ல, சாட்டையால அடிச்சுப்பாங்க. அந்த சாட்டை அது கிடையாது. அந்த சாட்டையால என்ன பண்ணுவாங்க, சும்மா அடிச்சாக்கா கீழே தட்டினால சத்தம் தான் கேட்குமே தவிர்த்து அதுல அடி விழாது. ஆனா அவரு அடிச்ச சாட்டை என்னன்னு கேட்டா வாரினால அடிச்ச சாட்டை. அந்த சாட்டையில பாத்தீங்க அப்படின்னா முள்ளா இருக்கும். அப்படி போட்டு இப்படி அடிச்சு எடுத்தாங்க அப்படின்னா அதுல என்ன வரும், சதையெல்லாம் முடிச்சுட்டு வரும். இவ்வளவும் கஷ்டப்பட்டு அவரு சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் ஈட்டியால குத்தும் போது என்ன பண்ணாரு, அவரு பிதாவே இவர்கள் செஞ்சது என்னதென்று செய்யாமல் என்ன பண்ணாங்க, செஞ்சுட்டாங்க, இவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. ஸோ அப்பயே என்ன பண்ணாரு, ஈசப்பா மறிக்கிற தருவாயில இருக்கும்போது கூட நம்ம மேல என்ன பண்ணாரு, அன்பா இருந்தார். அவர் அன்பா இருந்ததுனாலதான் அன்பு என்னதென்று நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அன்பு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக என்ன பண்ணோம், ஜீவனை கொடுக்க என்ன பண்றோம், கடனாளியா இருக்கிறோம். சரியா? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக கொடுக்குற உயிரையே கொடுக்குற அன்பை காட்டில வேற அந்த அன்பு என்ன பண்ணல உலகத்துல கிடையாது. அப்போ ஏசப்பா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து நமக்காக அவர் என்ன பண்ணாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்ப நாமளும் என்ன பண்ணணும், இங்க வர சிறுவர் ஜபத்துல வர எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணணும், ஒருத்தரை நேசிச்சு அன்பா என்ன பண்ணணும் இருக்கணும். எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒருவர் என்ன பண்ணணும், சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கணும். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன பண்ணணும், சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லாம நம்மளும் என்ன பண்ணணும், சகிப்பு தன்மையோட அவங்க தப்பே செஞ்சாலும் அதை என்ன பண்ணணும், மன்னிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த தப்பை திருப்பி நாமே அவங்களுக்கு செய்யாம ஒருவர் என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும். ஓகேவா? ஸ்டோரி பிடிச்சிருக்கா? உங்களுடைய வசனம் சொன்னாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இதேமாரி நீங்க நல்லா நடத்தி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, என்ன தேவை சந்தையோடு இருப்பாங்க, அவங்களெல்லாம் நல்லா படிக்கணும்னு இருப்பா. அன்பழைக்கு வருகிறப்ப அவங்க இருப்பா. இன்னும் இருப்பா. இந்த சிறுவர் மேலும் உயர்த்தியான இருப்பா. அடுத்த வாரம் இன்னும் அதிக பிள்ளைகள் வரணும்னு இருப்பா. எசப்பா நீரே ஆண்டு இருப்பா. ஆசிரியர் இருப்பா. இந்த நடத்துல இருப்பா. அட்கள் ஆசிரியர் இருப்பா. அவங்களை நம்ம மேலும் உயர்த்தி இருப்பா. இந்த ஜபத்தான இருப்பா. ஒரு மேல் லெவலில் எத்தும் போக இருக்கிறப்ப கவனிங்க. இயேசு மூலமே நடக்குதாங்க. என் முழுவதுமே பரிசுத்தமானதே சொல்லுது. என் ஆத்மாவே நன்றே சொல்லுது. கர்த்தர் செய்த சகலங்களை மறவாது. பாதுகாப்பு. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். மன்ன ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் எங்களை
எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.